இந்த வீடு பாத்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்டா கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. இது ஆக்சுவலா கிளைண்ட் வந்து இந்த வீடு சேல் பண்ற மாதிரி தான் ஐடியால இருக்கிறாங்க. இது லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட் வரும். 25க்கு 50 லென்த்து. பில்டப் ஏரியா வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் வித் ஹெட்ரூமோட சேர்த்து. லொகேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா விஜிஎன் ஸ்கூல்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ப்ரைஸு கிளைண்ட் சொல்கிறது வந்து அரௌண்ட் 58 lakhs சொல்கிறாங்க. பட் நெகோஷியபிள் தான். நேராக போய் உட்காந்து பேசும்போது எதனா குறையதுக்கு இன்னும் சான்சஸ் உண்டு. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். காட்டு. இது வந்து போர்ட்டிகோ 12 அடி அகலம் 14 அடி நீட்டுக்கு போர்ட்டிகோ வச்சிருக்கிறோம். ஒரு 14 feet லென்த் இருக்கிறதுனால ஹேட்ச்பேக் கார் வந்து கம்ஃபர்டபுளாக பார்க் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு 2 வீலரும் பார்க் பண்ணலாம். செப்டி டேங்க்கும் இங்கே போர்ட்டிகோ கீழே தான் இருக்குது. 7500 லிட்டர் கெப்பாசிட்டியோட இந்த செப்டி டேங்க்கு இங்கேயே போட்டுருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் 3 அடி பேசேஜ், அப்படியே பேக் சைடு கார்டனும் இருக்கும். அந்த சைடு இந்த சைடு மேலே ஹெட்ரூமு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டும் இங்கே தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது டோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்குட் டோர். இது இந்த டிசைன்லாம் கிளைண்ட் கிட்ட காட்டி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கின பிறகு தான் இந்த டோரே செய்யறது. லாக் எல்லாமே யூரோப்பா பிராண்டு லாக்கு. 7 years வாரண்டியோட தான் இருக்கும் இது லாக்கு. உள்ள வந்தீங்கன்னா இது ஹாலு. 22க்கு 14 அடி லென்த்தில் ஹால் வச்சிருக்கிறோம். ஹாலோட ப்ரொவிஷனு ப்ளஸ் ஹால்லே பூஜை ரூம் செட்டப்பு, டைனிங் டேபிளுக்கான செட்டப்பும் வச்சிருக்கோம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. ஹால்ல இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறோம். இது உள்ள வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 14 மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு. ப்ளஸ் இங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு தேவையான அந்த செல்ஃப் செட்டப்பும் நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் அடிஷ்னல் சார்ஜ் பண்ணுறது இல்லை. வாஸ்துப்படி கரெக்டாக குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் பொசிஷன் வச்சிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இங்கே பண்ணியிருக்கிறோம். அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x4. வெஸ்டர்ன் டாய்லெட் 3-in-1 டேப்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூமு. இது நார்மல் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 12 நார்மல் பெட்ரூம். இதுக்கும் செல்ஃப் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துரும். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிடும். ப்ளஸ் இங்க வென்டிலேஷனு ப்ளஸ் கார்டன் ஏரியா செட்டப்பும் இங்கே தான் இருக்கு. பேக் சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும். இந்த பெட்ரூமுக்கோ ஆனால் அட்டாச் பாத்ரூம். இது 5x4. அது வெஸ்டர்ன் டாய்லெட்டு டேப் செட்டப் எல்லாமே கொடுத்துரும். எல்லா பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஏசிக்கான அந்த ஹோல்ஸ் கூட நாங்க போட்டு ப்ராப்பரா செட் பண்ணி வச்சிருவோம். அது கூட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஏடகரமா உடச்சு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க அதையும் பிளான் பண்ணி எல்லா ப்ரொவிஷனும் கரெக்டா அதில் கொடுத்து வச்சிருவோம். எல்லா பெட்ரூம்லயும் கொடுத்துருப்போம் ஏசி பாயிண்ட். ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை செட்டப் இங்கதான் பண்ணி வச்சிருக்கிறோம். பூஜை செல்ஃப் மாதிரி பண்ணி எல்லாமே இங்க வச்சிருக்கோம். அவங்க ஃபியூச்சர்ல டோர் போடணும்னா போட்டுக்கலாம். பூஜை செட்டப் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் டேபிள் செட்டப் இங்கே பண்ணி வச்சிருக்கிறோம். இங்கே அதுக்கான சிங்க் செட்டப்பும் இங்கே தான் இருக்கு. வாஷ் மிஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 12. அது வந்து செமி ஓப்பன் கிச்சன் செட்டப்பில் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். இது பார்ட்டிஷன் பண்ணி அவங்க எதனா இன்டீரியர் ஒர்க்கில் எதனா பண்ணலாம். பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா கிச்சனோட கிரானைட்ல கவுண்டர் டாப் போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம இந்த கிரானைட் டிசைன் கூட கிளைண்ட் கிட்ட காட்டி தான் செலக்ட் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் ஓஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் நார்மலா பண்ண மாட்டாங்க. நம்ம அடிஷனலா நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். நம்ம பிளெக்சிபிள் ஓஸ் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல லேட்டஸ்ட் மாடல் கிச்சன் சிங்க்கும் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கவுண்டர் டாப் கூட கிளைண்ட் கிட்ட அவங்களோட ஹைட்டுக்கு பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணி நாங்கள் இந்த ஹைட்டு மெஷர் பண்ணுவோம். சில கிளைண்ட் வந்து கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, அவங்க இல்லை கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க. அவங்கள வந்து கிட்ட நிக்க வச்சு அந்த ஹைட்டு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் அந்த ஹைட்டை நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணுவோம். அது ஒரு விஷயம் இது அடிஷனலா பண்றது.
இன்னொன்று ஒரு விஷயமும் கிளைண்ட் கிட்ட அடிஷனலாக நாங்கள் கேட்போம் பெக்யூலரா. இங்கே தான் கேஸ் ஸ்டவ் வரும். சில கிளைண்ட் வந்து ரைட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சில கிளைண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் சிங்க் பொசிஷன் நாங்கள் வைப்போங்க. சில பேர் கேஸ் ஸ்டவ் இங்கே யூஸ் பண்ணி டக்குன்னு லெஃப்ட் சைடு தான் வாட்டம் போவோம், சில பேருக்கு ரைட் சைடு போவோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பொசிஷன்லாம் கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாம் கிளைண்ட்டை நிற்க வச்சு கிளைண்ட் கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தான் இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணுறது. இப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா 5x6 சைஸ்ல வாஷிங் ஏரியா பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இது கிச்சன்ல இருக்கிற திங்ஸ்லாம் போட்டு வாஷ் பண்றதுக்கு பிளஸ் துணிலாம் வெளியே துவைக்கணும்னு நினைக்கும் போது அது மாதிரி துவைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இங்கே பாத்தீங்கன்னா இந்த டேப் செட்டப் பண்ணி வச்சுட்டோம். பிளஸ் வாஷிங் மிஷினும் இங்க பொசிஷன் வச்சுட்டு அதுக்கான டேப் ப்ரொவிஷனும் நம்ம இங்க கொடுத்துட்டோம். இங்கிருந்து அப்படியே ஃபுல்லா செவர் போட்டு க்ளோஸ் பண்ணாம வென்டிலேஷனுக்கும் ஏர் பர்பஸ்க்காகவும் இந்த இடத்துல கிரில் செட்டப் பண்ணி கொஞ்சம் வச்சிருக்கணும். இந்த இடத்துல அப்படியே வாஷிங் ஏரியால இருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம். இந்த வீட்டுக்கு பிளான்லாம் நம்ம தான் போட்டு கொடுத்தது. கிளைண்ட் கிட்ட ஒரு 2-3 பிளான் காட்டி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் ஒர்க்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இந்த வீட்டுக்கு எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணோம். இப்போ கம்பி பார்த்தீங்கன்னா புல்கிட்டு ஜேபிஆர் பிராண்டு தான் யூஸ் பண்ணோம். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட்டு, பென்னா சிமெண்ட், இது 2 தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணது. ஃபிட்டிங் ஐட்டம் எல்லாமே பேரிவேர் பிராண்டு. சுவிட்சஸ் ஒயர்ஸ் எல்லாமே ஆர்பிட் பிராண்டு யூஸ் பண்ணோம். டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2x4 அனுஜி பிராண்டு டைல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். பிரிக்கு முதற்கொண்டு எல்லாமே சாம்பர் பிரிக்கு தான், எதுவுமே சூளக்கல்லோ அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே குவாலிட்டியாக தான் இது பண்ணோம். இந்த பில்டிங்க்கு நான் குவாலிட்டி அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன், நான் கேரண்டி. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜாலியாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய். ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.